நம்முடைய இந்தியாவிலேயே சமூக நீதிக்கு அஸ்திவாரம் அமைச்சது தமிழ்நாடு. பிரிட்டிஷ்கார ஆட்சி காலத்திலே முத்தையா முதலியாருடைய அந்த கம்யூனல் ஜீவோ கொண்டு வந்து வகுப்பாரி பிரதிநிதித்துவத்துக்கு இடம் கொடுத்தோம். அப்பொழுது அதை எதிர்த்து மேல் சாதியினர் வந்து இடஒதுக்கீடு கூடாதுங்கும் போது ஆட்சி அமைஞ்ச பிறகு, சுதந்திரம் வந்த பிறகு, அப்பொழுது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் உதவியாக நின்றார்கள். பெரியார் அவர்களும் அண்ணா அவர்களும் எல்லாம் சேர்ந்து காமராஜர் அவர்களும் இந்த நிலைமையை நேருவுக்கு சுட்டிக்காட்டி அரசியல் சட்டத்தின் 15, 16 பிரிவுகளில் திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அதுக்கு முன்ன அப்போ டாக்டர் அம்பேத்கர் வந்து சட்ட அமைச்சராக இருந்து கொண்டு வந்தார். அப்பயே இந்த பொருளாதார அடிப்படையை அதில் சேர்க்கணுங்கிறத ஏற்றுக்கல. நேருவும் ஏற்றுக்கல, அம்பேத்கரும் ஏற்றுக்கல. பின்னாடி இது முயற்சி தொடர்ந்து நடந்தது. இந்த சமூக நீதிக்கு எதிரானவர்களால் இந்திரா சகானி வழக்கில் 9 பேர் கொண்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பில் இந்த அளவுகோலை இது ஏற்றுக்கொள்ள முடியாது, எக்கனாமிக் கிரைட்டீரியாங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியாச்சு. அதன் பிறகு மண்டல் கமிஷன் வழக்கில் அண்ணாச்சி ரத்னவேல் பாண்டிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கும்போது இந்த சமூக நீதியினுடைய அஸ்திவாரங்கிறது என்ன, இதில் பொருளாதார அடிப்படை கணக்கில் எடுக்கக்கூடாது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள், அவர்கள் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு, சமூக நீதி கிடைப்பதற்கு இதான் வேணும்னு சொல்லி அவங்களும் தீர்ப்பை தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்பொழுது 3 மாநிலங்களில் படுதோல்வி அடைந்த பாரதிய ஜனதா கட்சி அந்த மாநிலங்களிலே உள்ள குறிப்பிட்ட மேற்பட்ட சமூகத்தினருடைய ஓட்டுகளை பெற வேண்டும் என்பதற்காக இந்த திருத்தத்தை 15, 16 அடிஷனலா 5 உட்பிரிவு 5 சேர்த்து இந்த 10% கொடுத்திருக்கிறாங்க. இது வந்து ஸ்க்ரூட்டினியில நிற்குமா? இன்னைக்கு ராஜ்யசபா என்ன ஆகுதுன்னு தெரியாது, இன்னொரு வரைக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியாது. சுப்ரீம் கோர்ட்ல வந்து அடிபடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே நேரத்தில் இதை வந்து சில கட்சிகள் வரவேற்றிருக்கு. நான் உங்களை விமர்சிக்க விரும்பல சில கட்சிகளை. ஆனா இதனுடைய தொட்டில் பூமி தமிழ்நாடு. இந்த சமூக நீதியை கொண்டு வந்ததே தமிழ்நாடு. எனவே கடைசியா போற போக்குற ஆட்சியை இழந்து வரப்போற தேர்தலில் தோல்வி அடைய போகிற நரேந்திர மோடி அரசு எப்படியெல்லாம் வஞ்சகம் செய்துன்னு பாருங்க. இவங்க தப்பி தவறி ஆட்சிக்கு வந்துட்டு அந்த நாடு நாசமாயிருங்கிற கவலை எனக்கு ரொம்ப இருக்கு. இது மிக கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம். ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் எந்த ஆணையும் வெளியிடவில்லை. நேற்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் நான் பங்கேற்றேன். ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்பதற்காக பசுமை தீர்ப்பாயத்தினுடைய உத்தரவை எதிர்த்து நான் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஏற்கனவே அங்கு அரசாங்கம் தமிழ்நாடு அரசு தொடுத்திருக்க வழக்கோடு இணைத்துக் கொள்ள சொல்லி நீதிபதி நாரிமன் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இப்போ என்ன பிரச்சனைனா, எல்லா பத்திரிகையிலும் இன்னைக்கு செய்தி, எல்லா பத்திரிகையிலையும் வருத்தமாக இருக்கிறது. ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கக்கூடாது என்று மதுரை உயர்நீதிமன்றத்தில், சென்னை மதுரை கிளையில் போட்ட உத்தரவுக்கு தடை. ஆக ஆலையை திறக்கக்கூடாது என்ற உத்தரவுக்கு தடை. ஸ்டெர்லைட் ஆலையை திறப்பதற்கு ஒரு ஏற்பாடு செய்த மாதிரி எல்லா பத்திரிகையும் செய்து வந்துருச்சு. அது உண்மை இல்லை. மதுரை ஹைகோர்ட்ல அந்த ஸ்டே கொடுத்தாங்க இல்லையா பசுமை தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்புக்கு, அதை வெக்கேட் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். அதே நேரத்தில் ஆலையை திறக்கிறது குறித்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், தமிழ்நாடு அரசு தான் அந்த கண்டிஷன்ஸ் எந்த அளவுக்கு நிறைவேறி இருக்குன்னு பார்க்கணும். ஆக இந்த வழக்கு விசாரணை நடக்கும் அப்படின்னு அந்த பசுமை தீர்மானத்தை எதிர்த்து போட்ட வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுருச்சு. அடுத்த வாய்தா எப்போ வரும்னு தெரியாது. ஆகையினால ஆலையை திறக்க முடியாது. இதை தெளிவுபடுத்தி விட விரும்புகிறேன். ஆலையை திறக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லவே இல்லை. இதான் கிளியரா இந்த கேஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டிருக்கு, நானும் போட்டிருக்கிறேன். அது வந்து இப்போ நிலுவையில் இருக்கு. நோட்டீஸ் வரும் எல்லா சம்பந்தப்பட்டவங்களுக்கு தாக்கி இந்த மேல் தகவல் அனுப்ப சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிட்டாங்க. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.